அனைவருக்கும் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். இன்றைய காணொளியில் தேவன்மாரில் അവരിൻ ഗുണങ്ങളെപ്പറ്റി ഒരു പേർക്കും ഒவ்வொரு വിധமான ഗുണങ്ങൾ ദേവന്മാർക്കിരിക്കുകയും ദേവിമാർക്കും அப்படிதான். ദേവന്മാരും ദേവിമാരും എല്ലാം മനിതനാൽ ഉരുവാക്കപ്പെട്ടത്. ഈ ഉരുവാക്കപ്പെട്ട ദേവന്മാർ ഇന്നേക്ക് കാണും ഒട്ടുമിക്ക കോവിലിലും ഇരിക്കുന്ന ദേവന്മാരെല്ലാമേ മനിതനാൽ ഉരുവാക്കപ്പെട്ടതാണ്. അവരുടെ ഗുണങ്ങളെപ്പറ്റി சற்று இந்த காணொளி வழியாக நமக்கு பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கார் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இனி வரும் காணொளிகளும் முன்னே போட்ட பதிவுகளும் உங்களுக்கு பார்க்க முடியும். சரி, தேவதைகளின் குணங்கள். மனிதர் கோடானுகோடி இந்த உலகத்தில் பலவிதமான குணசாலிகளாக வாழ்வது போல் உலகத்தில் மனிதன் உருவாக்கின தேவி தேவன்மாரும் பற்பல குணங்களுடன் കാണുகிறது. മേർച്ചൊന്ന ദേവി ദേവന്മാരിൻ സിദ്ധികൾ പെറ്റിരിപ്പവരെ നാം ചിത്രകളെൻ്റെ പേരുകളിൽ അழைப்பതുണ്ട്. ഇക പരലോകവാസികളായ ദേവന്മാരുടെ ഗുണത്തെപ്പറ്റി இப்போது பார்க்கலாம். தேவன்மாரின் 3 விதமான குணங்கள் இருப்பவர் காணுகிறது. மனிதரில் இதே மாதிரி 3 குணங்கள் குணங்கள் எல்லாம் 3 தான். கருப்பு அல்லது நீல நிறத்துடன் காண்பவர் இவரை தமோ குணத்தின் அடிப்படை கொண்டவர் என்று சொல்வோம். இவரை சேவிப்பவரே இவர் രക്ഷിப்பதும் ഉണ്ട്, വരം കൊടുപ്പതും ഉണ്ട്. ഇവരെ സേവിപ്പവർ ചെയ്യും വേലകൾ ചെയ്തു കൊടുപ്പതുമുണ്ട്. ഇവരിൽ ചിലർ മത്സ്യമാംസം, മധുവർക്കങ്ങൾ, ചാരായം, കള്ള്, മറ്റ് போதைப்பொருட்കൾ ഉണ്ണുവதற்கு വിരുപ്പപ്പെടുവർ. ഇവർ രക്തമാംസാദികളിൽ പ്രസാദിപ്പും സാരായം കുടിപ്പും. തற்போது ഒട്ടുമിക്ക കോവിലുകളിലിരിപ്പം കറുപ്പ് സ്വാമിമാരെന്ന പേരിൽ അழைക്കപ്പെടുന്ന ദേവന്മാരും ഒട്ടുമിക്ക ചാത്തന്മാരും കാളീയിനങ്ങളിൽ പെട്ടവരും അവരെല്ലാം இந்த ഗണത്തിൽപ്പെടും. ഇവർ പൊതുവാக ഇവരെ വണങ്ങുവരും കറുപ്പ് அல்லது നീലത്തുണികൾ, നീല ഉടയാടകൾ അണിവതുണ്ട്. മോസ്റ്റ്ലി കറുപ്പ് தான் അണിവും. തമോ ഗുണത്തെ തമോ ഗുണം പെറ്റിരിപ്പതിനാലേ அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் என்னன்னு கேட்டால் உடனே சொல்லுவோம், எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். இவர் சீக்கிரம் பக்தர்கள் பிரசாதிப்போம். ഒട്ടുമിക്ക ആൾക്കാരും ഇതേ മാതിരിയുള്ള ദേവന്മാരുടെ പുറകെ പോവുകയെന്നാ നനച്ച ഉടനെ 1 മാസം 2 മാസം 1 വർഷം പൂജ പണിനാൽ இந்த ദേവന്മാരെല്ലാം சீக்கிரம் உங்கள் மேலே அருள் புரியும். இந்த தேவன்மாரை விற்பனை செய்யும் கோவில்களும் நம் நாட்டில் அநேகம் இருக்கின்றது. பணம் கொடுத்தா கருவறையில் ஏதாவது ஒரு கருவை பூஜை பண்ணி உங்களுக்கு தருவோம். பணம் கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அது ஒரு பிஸ்னஸ். நம்ம சொல்லும் மாதிரியெல்லாம் கேட்போம். கொஞ்சம் காலம் கழிந்த பிறகு நமக்கு எதிராக நிற்போம். பிறகு அது பெரிய ஆபத்துகள் உருவாக்கவும் செய்வதுண்டு.
இவர் சீக்கிரம் பக்தர்கள் பிரசாதிப்போம். இவരിൽ സുഗന്ധം പരത്തും ദേവതകളും നറുമണം പരത്തും ദേവതകളും ദുർഗന്ധം പരത്തും ദേവതകളും ഉള്ളന. ഇപ്പോൾ ഉദാഹരണമാക മയാനമാടൻ പക്കത്ത് വന്നാൽ അഴുകിന പിണത്തിൻ വാടയെടുപ്പം, കാറ്റാട നാറ്റം മാതിരി നാറ്റം അടിപ്പം. ചങ്കിലി മാടൻ ചൊല്ലുന്ന മാടനും ഇവരെല്ലാം ഇതേ ഗണത്തിൽപ്പെട്ടവർ. ഇവർ ചിലർ പിണത്തെ സാപ്പിടുവർ, മയാനത്തിൽ വാഴുവർ എന്നും അറിയവും. ഉദാഹരണമാക മയാനകാളി. മയാനത്തിലുള്ള കാളി കറുപ്പ് വർണ്ണത്തിൽ കാണുമ്പോൾ ചുടലി മാടൻ ആകിനവർ ഇന്ത ഇനത്തിൽപ്പെട്ടവർ. പരലോക വാസികളാന ദേവതകളിൽ അതിവെപ്പമുള്ളവരിക്ക്, അഗ്നിക്ക് മേൽ സഞ്ചരിപ്പവരിക്ക്, അതിതട്പ ഗുണമുടയവർ ഇരിപ്പ്, വെപ്പതട്പ വീര്യങ്ങൾ ഇടകലർന്നവരും ഇരിക്കിன்றன. இன்னும் சில தேவன்மார் அதீவ சத்தகுணங்கள் அடைந்தவர் ஆயிருப்பார். இவர் இருக்கும் இடங்கள் பரிமளம் வீசும் தேஜஸுடன் வெண்மையான ஆடைகளுடன் காண்போம். இவர் உபாசனை தபம் ஆகினவை கொண்டு எளிதில் தரிசனம் கிடையாது. ரொம்ப காலம் தவம் பண்ணினா, பல பிறவிகள் தவம் பண்ணினால் മോക്ഷത്തിന് അർഹமான ദേവന്മാർ പല പല ശോധനകൾക്ക് പിറകു കാഴ്ചയളിക്കും. ഒരു തടവേ കാഴ്ചയളിച്ചാൽ പിറകു പൂജയില്ല, പിറകു ആത്മപൂജ മട്ടും താൻ ചെയ്യ വേണ്ട, മോക്ഷവും കൈകൂടും. இவர் உபாசனை தவம் ஆகினவில் ரொம்ப எளிதாவொன்னும் பிரசாதிக்காது. சோதனை தான் வருவோம். ரொம்ப சோதித்த பிறகு கடைசி கண்ணால் பார்க்க முடியும். ஆக நிறைய பேர் இதே மாதிரிയുള്ള தேவதைகளை தவம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு பிறவி முழுவதும் தவம் பண்ணியாலும் கிடைக்க மாட்டேன். குரு இருந்தால் மட்டும், குருവിൻ്റെ ശക്തി ഇരുന്നാൽ, குரு தவம் செய்து பிரத்யட்சமாக்கி கைவசம் இருந்தால் மட்டும் அந்த குருவிൻ്റെ சக்தியினாலே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிறுடன் தவம் பண்ணினால் குருவிന് அந்த புண்ணியവും சென்று சேரும், பாவവും சென்று சேரும். குரு செய்த புண்ணியமெல்லாம் சிறுடனிலும் வந்து சேரும். ஆகையால் இவர் இரண்டும் ஒன்று. அதனால் இதே மாதிரிയുള്ള ദേവന്മാരെ അധികം ആരും ഭജിപ്പതും ഇല്ല, ആരും അതേ மாதிரிയുള്ള கோவில்களில் போகுவதும் இல்லை. நீங்கள் நேரடி இனி அங்கே போய் സത്വഗുണമുള്ള ദേവന്മാരുടെ ഞാൻ ഇത് തരാം, അതെനക്ക് താങ്ക, எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொன்னால் அது பார்த்தது மாதிரி இருக்க மாட்டேன் അവർ. ஆனால் அங்கே இருக்கிற குரு நினைச்சா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரிയുള്ള സാത്വിക രൂപமான சத்துவகுணம் இருக்கும். மோட்சப்பிராப்திக்கு அர்ஹதையுடைய கோவில்களில் நீங்கள் எந்த வேண்டுகோள் செஞ்சாலும் நீங்கள் அது தரேன் இதுதான் சொன்னால் கேட்கவே மாட்டேன். அல்லாத ஒரு சில பேரில் நிறைய காலம் நீங்கள் போய் வருമ്പോൾ சில காரியங்கள் நடப்போம். பெரிய ஆபத்தில் மற்ற தேவന്മാർക്ക് செய்ய முடியாத காரியங்கள் இவர் செய்வோம். ஆனால் நீங்கள் இது தராம், நான் இது உங்களுக்கு தருவோம், எனக்கு அது செஞ்சு தரணும்னு சொன்னால் சாத்விக தேவன்மார் எதுவும் செய்து தராது. அப்போ அதே மாதிரிയുള്ള கோவில்களில் உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டுமானால் நீங்களும் அதே மாதிரி சத்த குணம் அடைந்த ஒருவர் ஆயிருக்க வேண்டும். அந்த தேவன்ற குணம் உங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அந்த கோவிலில் வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். எல்லாமே தான் ஃபீல் பண்ண மாட்டேன். இவர் மிகவும்
சாந்தரூபமாகி காண்போம். இவர் மோட்சம் கொடுப்பதற்கு யோக்கியமானவர். இவருக்கு சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரம் ஆகின 3 செயல்களும் செய்ய முடியும். மகாதேவி தேவன்மார் இந்த ഗണത്തിൽപ്പെടും. ഇവർ ഹൗസ്, പാൽ, നെയ്, പായസം, തേൻ, പഴവർഗ്ഗങ്ങൾ ആകിന വാസനപ്പൊരുട്കളിലും മറ്റ് വാസനപ്പൊരുട്കളിലും പ്രീതി കൊള്ളും. എന്താ കാരണത്താലും സത്വഗുണമുള്ള കോവിലുകളിൽ അഥവാ ദേവന്മാരെ മധുമാംസങ്ങൾ എതുവും നിങ്ങൾ സമർപ്പണം ചെയ്താൽ ഏറ്റുകൊള്ള മാട്ടെ. അവർ എന്താ കെട്ടനാറ്റങ്ങളും ഏറ്റുകൊള്ള മാട്ടെ. ദുഷ്ടന്മാരെ വിലങ്ങി വയ്ക്കും, വിലങ്ങി നിർത്തും, പക്കത്ത് വരെ വിട മാട്ടെ. இன்னும் சில கோர தேவதா வர்க்கங்கள் உலகில் சுற்றி நடப்போம். நமக்கு தான் காண முடியாதது. நம்ம மனித பாப்புலேஷனை விட எத்தனையோ கோடி அதிகம் பாப்புலேஷன், அதாவது எண்ணிக்கை தேவன்மார் இருக்கு உலகத்து. சாதா மனிதனை காண முடியாது. ஒரு சில பேர் கருவறையில் இருக்கும் பிள்ளையை சாப்பிடும், அதில் தான் பிரீதிப்படும். நிறைய துஷ்ட தேவதைகள் கர்ப்பத்தை கலக்கும், கருப்பையை கலக்கும். மற்ற சிலர் மனிதரின் சுக்லத்தை சாப்பிடும். மனிதனோட போகம் செய்யும் சுக்லத்தை சாப்பிடும். இனி ஒரு சில பேர் பெண்களோட ரேதஸை குடிப்போம். ഇതൊന്നും സാധാരണ ആളുകൾക്ക് தெரியாது. யோகிகளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் இதல்ல. சாதா மனிதனெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்டால் இல்லை இல்லை அப்படி சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் இருக்கு. அதாவது ஷாகினி டாகினி ஆகின கோர பிசாசுக்கள் இந்த இனத்தில் படும். இவர் குடிகொண்டிருக்கும் மனித பெண்கள் அல்லது ஆண்களுக்கு பிள்ளை பாக்கியம் காணாது. இப்போ மெடிக்கல் பரமாக மாசமுறை கரெக்டாக இருப்போம், பெண்ணு எல்லாம் கரெக்டாக இருப்போம். எந்த என்ன சொல்லும், அது எந்த தடையுமே இல்லை, மாதவிட தடை எதுவுமே இல்லை. மாப்பிள்ளையை பார்த்தா செமனெல்லாம் கரெக்டாக இருக்கி, அணுவின் எண்ணிக்கை சரியாக இருக்கான பிள்ளை பிறக்காது. எந்த மெடிக்கல் சயின்ஸுன்னு அவரை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இது சூக்ஷ்மமாக பார்க்கும்போது கண்ணுள்ளவருக்கு தெரியும், இந்த பெண்களோட உள்ள இருப்பது கருவை சாப்பிடும் தேவதை. இதனால்தான் ஒட்டுமிக்க பெண்களிலும் கரு உருவாகத்துக்கு ஒரு காரணம், மலடுக்கு ஒரு காரணம் கூட இதுதான். இவர் இருக்கும் பெண்கள் கருவே இவர் சாப்பிடும். இவருக்கு பிள்ளை பிறக்காது. இவர் மிக கோர ரூபிகளாயிருப்போம். இனி ஒரு சில தேவதைகள் மனித உடம்பில் ஏறி வசித்து அவனுடன் போகம் செய்து രമിப்போம். போகம் செய்யும் ஆன சுக்லம் வெளியே வராது. ആണ് പെണ്ണോട് രമിക്കും പൊഴുത് ശുക്ലം പെണ്ണിൻ യോനിയിൽ വീഴും. ഇത് ശുക്ലം വരാതെ 24 മണി നേരവും ആനന്ദമായിരിക്കും. സിദ്ധൻ എന്ന പേരിൽ എങ്കയാவது റോഡിൽ പാതയോരങ്ങളിലൊക്കെ പടപ്പം നമ്മയെല്ലാം ചെന്ന് ഇവൻ പെരിയ സിദ്ധനെന്ന് ചൊല്ലി വണങ്ങും. ஆனால் ഇവൻ ഇതേമാതിരി ഇനങ്ങളിൽ പെട്ടവർ. സാധാ മനിതനെ ആര് ശരിயான സിദ്ധൻ, யார் சரியான குரு, யார் குருட்டு குருவெന്ന് கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நிறைய பேர் வழிதட்டி போகும். குட்டிச்சாத்தனை பார்த்துட்டு, குட்டிச்சாத்தன் சேவை இருப்பவனை பார்த்துட்டு இதுதான் இறைவன் நினச்சி அவனை பிறகு போகும். போகம் செய்யும் தேவதைகள் அநேகம் உலகத்தில் இருக்கிறது.
ഒട്ടുമിക്ക അതായത് ദേവകുലങ്ങളിൽ പാതിക്ക് മേലും ദേവന്മാർ ഭോഗം ചെയ്യും, ഭോഗസുഖത്തെ കൊടുക്കും. ഭോഗസുഖം கொடுப்பவർക്ക് யாருக்குமே மோட்சம் கொடுக்க முடியாது. யோக சுகம் கொடுப்பவർക്ക് மட்டும் மோட்சம் கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும். போக சுகம் கொடுப்பவன் யோகம் கொடுக்காது, யோகம் கொடுப்பவன் போகவும் கொடுக்காது. உலகத்திலே மிகப்பெரிய சுகம் ஏதுன்னு கேட்டால் போகம்தான், போக சுகம். ஆனால் யோக சுகம் தெரிஞ்சவன் பிறகு போகத்திலேக்கு போக மாட்டேன். പെൺകളുടൻ രമിക്കും. ഗന്ധർവ ഇനങ്ങൾ പെൺകളുടൻ രമിക്കുന്നതായി നമുക്ക് അനേവർക്കും தெரியும். ഗന്ധർവനിരിക്കുന്ന ഒരു പെണ്ണിനിടം വേറൊരു പുരുഷന് ചെല്ല മുടിയാതെ. മൂദേവി, ധൂമാവതി, ചില ഇസക്കികൾ, ഗന്ധർവന്മാർ, ആഗ്നവർ இந்த இனத்தில் சேர்ந்தவர். மூதேவி ஒருவரில் இருந்தால் மோட்சத்தை விட எல்லாமே கொடுப்போம். மோட்சம் மட்டும் கொடுக்க முடியாது, எல்லா போக சுகங்களும் கொடுப்போம், எல்லா சம்பத்தும் கொடுப்போம், ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கொடுப்போம். இன்னும் சில தேவன்மார் பாம்பின் உடலுள்ளவர், பாம்பு மாதிரி இருப்போம். வெள்ளை ஆடைகள் அணிபவர், சிவப்பு ஆடை அணிபவர், நீல கருப்பு ஆடை அணிபவரும் உண்டு. பார்வை உள்ளவരുണ്ട്, பார்வை ഇല്ലാത്ത ദേവന്മാരുണ്ട്. ചിലർക്ക് നീണ്ട ഘോരமான പല്ലുകൾ കാണും. ഒട്ടുമിക്ക കാളി യശക്കി ഇനങ്ങൾക്കും ഇതേമാതിരിയുള്ള പല്ലുകൾ, ഘോര പല്ലുകൾ ഇരിപ്പും. രക്തം കുടിച്ച് വാഴുന്നവർ, മാംസം സാപ്പിട്ട് വാഴുവറുകാർ. ജ്ഞാനശക്തി ഇരിക്കുന്ന ദേവന്മാർക്ക് അണിമാസിദ്ധികൾ കാണും. അതിനാൽ മൂദേവിക്ക് അണിമാസിദ്ധി ഉള്ളത് ഇരിക്കി 8 സിദ്ധികളും മൂദേവിക്ക് ഇരിക്കും. ஆனால் மோட்சம் மட்டும் இல்லை. மோட்சத்தை விட பாக்கியெல்லாம் ஜேஷ்ட பகவதிக்கு இருக்கு. அதன் சுஷுப்னா நாகபாசத்தினால் கட்டியிருப்போம். மூதேவி ஒருவனில் நடமாடினால் அல்லது ஒருவன் மேலிருந்தால் அவன் மோட்சத்தை விட பாக்கி எல்லாமே கிடைக்கும். பூமியில் என்னென்ன கேட்டாலும் அதெல்லாம் கிடைக்கும். எல்லா போக சுகங்களும் கொடுப்போம். யோக சுகத்தை விட அவனை சுஷுப்னை கட்டி வச்சிருக்கும், நாகபாசத்தால் கட்டி வச்சிருக்கும். இனி மூதேவி ஞானம் பேசுவது கேட்டால் இறைவன் சக்திகள் கூட அடிபணிந்து நிற்போம். அந்த அளவுக்கு ஞானம் மூதேவிக்கு இருக்கு. யோக ஞான சக்தி இருப்பவர் ശ്രീദേവി എൻ്റെയും സദാശിവൻ, മഹാഗണപതി, ബാലമുരുകൻ, മഹാവിഷ്ണു, ശ്രീകൃഷ്ണൻ ആഗ്നവർ இந்த ഗണത്തിൽപ്പെടുവർ. ഇവർക്കെല്ലാം യോഗജ്ഞാന ശക്തി ഇരിക്കും. ഇവർ വഴിയാക ദേവന്മാരിൽ இந்த தேவதைகள் வழி மட்டும்தான் നമുക്ക് മോക്ഷത്തെ കൈകൂടും. ഇനി ചില ദേവന്മാർ ബലികർമ്മങ്ങളിലും രക്തത്തിലും വിരുപ്പമുള്ളവർ. காளி, கருப்பசாமிகள், நீங்கள் எல்லாம் போய் அந்த கோவிலில் பண்டைய காலத்து ரத்தத்திலே ஒரு இது என்ன இது பலி செஞ்சிட்டு இருந்து, இப்போ ரத்தம் ஒன்றும் எடுக்க முடியாததுனால, ரத்தம் ஒன்றும் கொண்டு பலி செய்ய முடியாததுனால என்ன செய்யும்னா, சிவப்பு நிறம் கலக்கி வைப்போம். கும்பளங்க எல்லாம் கலக்கி வச்சு, வெண்பூசணி கலக்கி வச்சு, அதை சுண்ணாம்பு சேர்த்து கலக்கி அது கொண்டு பலி கொடுப்போம். ஆனால் ഇതിന് തത്വം என்னன்னா, ഇവർ ബലിയിൽ പ്രീതി ഉള്ളവർ, മോക്ഷം കൊടുക്ക മുടിയാത്തവർ. പല മതങ്ങളിലും, പണ്ടേകാല മതങ്ങളിൽ അனைத்திலும் ആട് മാട് എല്ലാം വെട്ടിക്കൊടുക്കും കലാചാരങ്ങൾ ഇരുന്നത്. ഇപ്പോൾ അതിൽ നിന്നെല്ലാം മനിതം മാറിയിരിക്കും. കാളി, കറുപ്പുസ്വാമികൾ, ചാത്തൻ ഇനങ്ങൾ இவரெல்லாம் இந்த இனத்தில் சேர்ந்தவர். அதாவது பலியில் ரொம்ப விருப்பப்படுவார். இவரோட சாப்பாடே ரத்தம் தான்.
ചുരുക്കമാകെ ചൊന്ന വായുസഞ്ചാരികളാன ദേവന്മാരെ 2 വിധமாக പിരിക്കണം. ഒന്ന്, അതീവ തേജസ്സുടൻ കൂടിന സത്വഗുണമുടയതും എന്തൈ ആശയുമില്ലാത്തവർ, എന്തൈ ആശയുമറ്റ് ആടെ ആഭരണങ്ങൾ വിരുമ്പാതെ இருப்பவர். நீங்கள் எது கொடுக்காமன்னு சொன்னாலும் எதுவும் செய்து தர மாட்டேன். கொடுக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் இதை தராம், இன்னது நான் உங்களுக்கு கோவிலுக்கு தராம், எனக்கு இது வேணும்னு சொன்னிட்டு நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் சத்தகுண தேவன்மார் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீ தராமல் இருந்தால் போடான்னு சொல்லுவோம், நினச்சிட்டு இருப்போம். சில பேர் சொல்லுவோம், இந்த வருடம் அன்னதானம் எல்லாம் நான் தான் செய்ய போகுது. இப்படி சொல்லுന്നവன் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அப்போதே தேவனு தெரியும், எவன் சும்மா போய் வாக்கு சொல்லுவது. இதே மாதிரி மனிதனை சரியாக உணர்ந்தவர் தேவன்மார். அவர் எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கொடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அவர் அப்படிப்பட்டவர். இவர் மோட்சத்துக்கு அர்ஹதை உள்ளவரும் இவரை சுத்த தேவன்மார்னு சொல்லுவோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பழம் கொடுப்போம், நாளைக்கு பழம், அந்த ஒரு பழம் நிவேத்தியமாக வைக்காமல் இருந்தால் கோரரூபியாய தேவன்மாரை கழுத்தை பிடிப்போம், உங்கள் கழுத்தில் ஒன்று பிடிப்போம். நேற்றைக்கு எனக்கு ஒன்று இன்னும் தரவே இல்லை. இனி 2 வேறொருத்தம் கொடுத்தா 2 பழம் கொடுப்பவൻ്റെ கூட போவோம். இதுதான் அசுத்த தேவன்மாரோட குணம். சுத்த தேவன்மார் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் பூஜை பண்ணியாலும் இல்லை, பூஜை பண்ணாமல் இருந்தாலும் அவരുടെ சக்தியுடன் இருப்போம். யாருடையும் கழுத்தி பிடிக்க மாட்டேன். கழுத்தி பிடிக்கும் இடங்களில் தான் அதிகம் ஆൾക്കാർ போவோம். ஏன்னா பயப்பட்டு போகுது. நீ ஏதாவது கொடுக்குമ്പോൾ உனக்கு ஏதாவது ஃபேவராக நிற்போம். இல்லாதிരിക്കുമ്പോൾ നീ எனக்கு இது தராமல் சொல்லியிருக்கீ, நீ தரலேன்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிக்காம வருவோம். அப்போ மகாசக்தி வாய்ந்த தெய்வம் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ அங்கே போவோம். ஆனால் சத்தகுணம் உள்ள தேவன்மார் எதுவும் விரும்ப மாட்டேன். நீ விளக்கு வைத்தாலும், விளக்கு வைக்காமல் இருந்தாலும், நிவேத்தியம் வைத்தாலும் வைக்காமல் இருந்தாலும் எதுவும் நின்னிடம் கேட்க மாட்டேன். அதுதான் இறைவன் சக்தி. மிக்க തേജസ്സറ്റ തമോ രജോ ഗുണങ്ങളും കൂടിന പലവിധமான ആശയുള്ള ആട ആഭരണങ്ങൾ, പലവിധமான ഉണവുകൾ കേട്ട് വാങ്ങും, മോക്ഷത്തെ വിட മറ്റനൈത്ത് സിദ്ധികളും കൊടുക്കും, സിദ്ധികളും അരുളും അശുദ്ധ ദേവതകളും இருக்கின்றன. இப்படி 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சுத்த தேவன்மார், வேறொன்று அசுத்த தேவன்மார். இனி நீங்கள் யோசிக்க வேண்டினது தமோ രജസോ ഗുണങ്ങളുടൻ, അതായത് തമസ്, രജസ്, സത്വം. ഇത് 3 ഗുണങ്ങൾ മനിതനും ദേവന്മാർക്കും എല്ലാം ഉള്ളത്. അപ്പോൾ രജസ് ഗുണം ഉള്ളതും തമോ ഗുണമുള്ളതുமான ദേവന്മാർ இவர் அசுத்த தேவன்மார்னு சொல்லுவோம். இந்த தேவி தேவன்மாரை வணங்கணுமா? மோட்சத்தின் அர்ஹமான உங்களையும் மோட்சத்துக்கு கொண்டு சென்று சேர்க்கும் சத்துவகுண சாத்விக தேவி தேவன்மாரை வணங்கணுமா? இறைவனை நினைத்து வணங்க வேண்டுமா என்றது உங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நிறைய பேர் சொல்லுவோம், அது எல்லாம் இறைவன் தான், அதில் சந்தேகமே இல்லை, பேயும் இறைவன் தான், சத்தகுணம் உள்ளவர் இறைவன் தான், இறைவன் அல்லாத உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அது மாயற்ற சிந்தனை. மாயையில் இருக்கும்போது ദേവന്മാരുടെ ഗുണങ്ങളും ഗുണത്രയവും ഇരിക്കി, മനിതനിലും 3 ഗുണങ്ങൾ ഇരിക്കി. അതിൽ എന്ത ഗുണത്തിലുള്ള ദേവനെ നീ വണങ്ങ വേണ്ടും, எது இறைவன் எது பேய் என்று நீங்களே யோசித்து முடிவெடுக்குங்க. நிறைய மகாத்மாக்கள் காளி கோவில்களும் மடசாமி கோவில்களும் உடைத்து சத்வதேவன்மார சரஸ்வதி தேவியையும் சிவலிங்கத்தையும் எல்லாம்
பிரதிஷ்டை பண்ணினதாக வரலாறுகள் சொல்லுவதுண்டு. அவர் எதுவும் செய்யாத அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இதல்ல രക്തം കുടിച്ച ദേവന്മാരെ എല്ലാം രക്തം കുടിക്കാത്തവരാക്കി മാറ്റി வைப்பதற்கு சித்தന്മാരാൽ மட்டும்தான் முடியும். இன்னும் இன்னொரு காணொலியில் தேவன்மாரின் பிறவி எப்படி என்றதை பற்றி அடுத்த காணொலியில் விசாரிப்போம். இத்துடன் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம்.